அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழகத்தில் பள்ளிகளுக்கு தொடர் விடுமுறை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டில் பள்ளிகள் விடுமுறை குறைக்கப்பட்டு 2020 வேலை நாட்களாக உயர்த்தப்பட்டது. குறிப்பாக 20 சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படுத்தப்படும் என பள்ளி கல்வித்துறை சார்பிலும் அறிவிக்கப்பட்டது. இது ஆசிரியர்கள் மத்தியில் சலசலப்பையும் ஏற்படுத்தியது. அதன்படி தமிழகம் முழுவதும் சனிக்கிழமைகளில் பள்ளிகளும் செயல்பட்டு வந்தன. இந்த நிலையில்தான் வழக்கம் போல அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை விட வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை இயக்குநருக்கு தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கை ஏற்றுக்கொண்ட பள்ளி கல்வித்துறை கூடுதல் வேலை நாட்களை திரும்ப பெற்றுக்கொண்டது. இதையடுத்து 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தையொட்டி அரசு விடுமுறை, சனி ஞாயிறு விடுமுறை, இடையில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இருப்பதால் தொடர்ச்சியாக 4 நாட்கள் பல்வேறு தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அடுத்த வாரம் திங்கட்கிழமை கோகுலட்சுமிக்கு அரசு விடுமுறை, அதற்கு முந்தைய நாள் ஞாயிற்றுக்கிழமையாகும். இடையில் சனிக்கிழமை அன்று தமிழக அரசு விடுமுறை அளிக்கும் பட்சத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதனால் மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை இது ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 24, 25, 26 என தொடர் விடுமுறை வருவதால் சென்னையிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்தும் ஏராளமானவர்கள் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. அதன்படி தொடர் விடுமுறை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து சுமார் 985 சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது.